அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பேறுகால மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பேறுகால மருந்துக்கு என்னென்னலாம் போட்டு அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது கண்டிப்பா எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே எனக்கு அவங்க தான் ரெடி பண்ணி குடுப்பாங்க. ஒரு பெரிய பாட்டில் அளவு குடுத்துருந்தாங்க. அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா? அந்த மாரி பாட்டில்ல தான் போட்டு வச்சிருப்பேன் எப்பயுமே. அந்த பாட்டில் அளவு குடுத்தது எனக்கு இப்ப இவ்வளோ தான் இருக்கு. இவ்வளோதான் இருக்குங்கிறப்ப என்னைய வந்து நம்ம அரைச்சு தான் ஆகணும். அப்படி எப்பயுமே அவங்க அவங்க வீட்ல இருந்து எனக்கு ரெடி பண்ணி எப்பயுமே பாட்டில்ல போட்டு அடைச்சு குடுத்துருவாங்க. இப்ப அவங்க வந்து கொஞ்சம் முடியாம இருக்கிறனால அவங்களால ரெடி பண்ண முடியல அப்படிங்கவும், "நான் ஹெல்ப் பண்றேன்ம்மா. கொஞ்சம் எனக்கு என்னென்ன பொருள்னு சொல்லுங்க. நான் எழுதி வச்சுட்டு நம்ம வாங்கிக்கிருவோம். வாங்கி நான் ஹெல்ப் பண்றேம்மான்னு" சொல்லிட்டு நான் பொருட்கள்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன். அது என்னென்னன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அ எப்படி தயாரிக்கிறது? அது என்னென்ன அந்த பொருளோட பயன்பாடு என்ன? அப்படிங்கிறத அம்மா சொல்லுவாங்க. அத வறுத்து, அரைச்சு எடுத்து நம்ம வச்சுக்க போறோம் இன்னைக்கு. பேறுகால மருந்து அப்படிங்கிறது. இந்த பேறுகால மருந்துங்கிறது, இப்ப என்னம்மா நீ குழந்தையா பெத்துருக்க, இப்ப இந்த பேறுகால மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இல்லைங்க. இது வந்து பேறுகால மருந்துங்கிறது பேறுகாலம் சமயத்துல மட்டும் நம்ம சாப்பிடுறது கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த மருந்த அரைச்சு வச்சுட்டு, நம்ம இப்ப எனக்கு ரொம்ப முடியல, ஏதோ சளி பிடிச்சிருக்கு, உடம்புக்கு முடியல, உடம்பு கை கால் வலியா இருக்கு அப்படின்னா, இத 1 ஸ்பூன் நல்லா சுடுதண்ணி கொதிக்க கொதிக்க நல்லா சுடுதண்ணி காய்ச்சி எடுத்துக்கிட்டு, 1 ஸ்பூன் அதில போட்டு நல்லா ஆத்தி, கொஞ்சம் குடிச்சிருவோம். குடிச்சோம்னா கொஞ்சம் பரவாயில்லாம உடம்பு கை கால் வலி கேட்கும். சளி இருந்தாலுமே கேட்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இந்த பொடிய அரைச்சு குடுத்து இத குடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க. இதில அவ்ளோ மருத்துவ குணங்கள் நெறைய இருக்குங்க. அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த கோழி குழம்பு இந்த மாரி நாட்டுக்கோழி குழம்புலாம் வைக்கிறப்ப, தேங்காய் அரைச்சு ஊத்த முன்னாடி அந்த குழம்ப கொஞ்சம் எடுத்து வச்சு, இந்த பொடிய ஜஸ்ட் ஒரு கிண்ணத்துல இந்த கிண்ணத்துல நெறைய போட்டு பொடி போட்ட வாடை தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு எப்படியாவது அந்த குழந்தைகள போய் சேர்த்தரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொடி போட்டு குடுப்போம். அப்புறம் அந்த ஈரல் ஈரல் இருக்கு இல்லையா? ஈரல் வாங்கி வதக்குறப்ப, அதுல வேற எந்த பொடியுமே நான் சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, இந்த பொடி மட்டும் தான் சேர்ப்பேன். இந்த பொடிய மட்டும் சேர்த்து வதக்கி குடுக்குறப்ப, அந்த டேஸ்ட் அந்த குழந்தைகளுக்கு அப்படி நல்லா மிளகு, சீரகம் சேர்ப்போம். அதுக்கு பதிலா நான் இந்த பொடி மட்டும் தான் சேர்ப்பேன். சேர்த்து வதக்கி குடுக்குறப்ப குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க. நான்வெஜ் ஐட்டம் இப்ப சாப்பிட்றப்ப மேக்ஸிமம் அந்த பொடிய சேர்த்து குடுக்குற மாரி குடுத்துருவோம். அப்புறம் சளி பிடிச்சிச்சுன்னா இந்த பொடிய கொஞ்சம் அந்த குழம்புல சேர்த்து குடுக்குற மாரி, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்புல சேர்த்து குடுக்குற மாரி குடுப்போம். இப்ப வாங்க அது பொருட்கள் என்னென்ன, எவ்வளோ அளவு, அதை எப்படி வறுத்து நம்ம அரைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. இப்போ மருந்து சாமானும் அரைக்க போகிறோம். அது குழந்தைகள் பேறுகாலம் ஆன சமயத்தில் பெண் குழந்தை பிறகு பிரசவ பெண்களுக்கு கொடுக்குற மருந்து. இந்த மருந்து கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு என்னென்ன உபயோகம்னு சொல்கிறத ஒன்றா சொல்கிறேன். இப்போ இது வந்து பேறுகாலம் ஆன சமயத்துல மட்டும் தான் சாப்பிடலாமா? மத்த நேரத்துலயும் சாப்பிடலாமா அத? இது எப்பயும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வீட்டுல பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சளி பிடிச்சாலும் தடுப்பு முடிச்சாலும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு கோழி குழம்பு இது மாதிரி வைக்கிறது, சூப்பு இது வைக்கிறதுல ஒரு இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அரைச்சு பொடியாக்கி வச்சுட்டு அதுல நான்வெஜ் சமைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பொடியை சேர்த்து நம்ம சேர்த்து அதுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கொடுத்தா எதிர்ப்பு சக்தி வரும். மருந்து அதுல வந்து வந்து எதிர்ப்பு சக்தி கொடுப்போம். எதிர்ப்பு சக்திக்கு தான் முதல்ல இது கொடுப்போம். சரி, இப்போ அது ஒவ்வொன்றா எடுத்து என்னென்னு சொல்றீங்களா? ஃபஸ்ட்டு திப்பிலி எடுத்துட்டோமா? சரி, திப்பிலி வந்து உடம்புக்கு சூடு கொடுக்கும். குழந்தை பிறந்த பிள்ளைக்கு உடம்பு வந்து குளிர்ச்சி ஆயிரும். என்னாக்க ரத்தப்போக்கு நிறைய ஆகும் இல்லையா? அதனால குழந்தைகளுக்கு ரத்தப்போக்கு போகும், உடம்பு சில்னஸ் ஆயிரும். குளிர்ச்சி ஆகிறதுக்கு, குளிர்ச்சி ஆகாம வைக்கிறதுக்காக இந்த திப்பிலி. இதுக்கு பேர் திப்பிலியா? பேர் திப்பிலி. இதுக்கு பேர் திப்பிலி. சரி, அடுத்தது இது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து எல்லாத்துக்குமே அதோட உபயோகம் தெரியும். தெரிஞ்சாலும் இந்த சமயத்தில் சொல்றது நல்லது. குழந்தைகளுக்கு சுகர் அந்த சமயத்தில் சுகர் கூடிரும், இது பண்ணிடும். அதுக்காக கட்டுப்படுத்துறதுக்காக இந்த கருஞ்சீரகம் இந்த மருந்து பொருளோட சேர்க்கிறது. அடுத்து இது ஓமம். வயிற்று வலி, ரத்தப்போக்கு போகும்போது எடுத்துக்காட்டுங்க. ரத்தப்போக்கு போகும்போது உடம்புல வந்து வயிற்று வலி அதெல்லாம் வரும். சுண்டு வலின்னு சொல்லுவாங்க. அது வரும்போதுக்கு வராம இருக்கிறதுக்காக இதை ஓமம் கூட சேர்க்கிறது. இப்ப நம்ம இந்த ஓமம் வந்து சும்மா சாதாரண இப்ப குழந்தைகளுக்கு கூட சாப்பிட்டா ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றப்ப வயிறு வளாம இருக்கிறப்ப இதை சேர்த்து நம்ம பொடி அடிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்காக தனியா இது தேசாவரத கட்டை. தேசாவரத கட்டையா? தேசாவரத கட்டை. தேசாவரத கட்டை. இந்த தேசாவரத கட்டை வந்து குழந்தைகளுக்கு வந்து
உடம்புக்கு அந்த ரத்த போக்க வந்து போனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தும், நாளாக கட்டுப்படுத்தும். அதை வந்து இது கொடுக்கும் போதே வலுவாகும். இதை கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னாக்க ரத்தம் ஊற செய்யும், ரத்த விருத்திக்காக. இத வந்து நம்ம பொடியோட சேர்த்து அதுக்காக கொடுக்கறது தேசாவரதக்கட்டை. சித்திரத்தை எல்லாத்துக்குமே தெரியும். சித்திரத்தை வந்து சாப்பாடுக்கு முதலையோ பின்னாடியோ நம்ம சேர்க்கிறது உடம்புக்கு நல்லது. சித்திரத்தை வந்து வாய்க்கு ருசி கொடுக்கும், உடம்புக்கு வலி எல்லாம், உடம்பு வலி இதெல்லாம் எடுக்கிறதுக்காக சித்திரத்தை கொடுக்கறது. இந்த பொடியை அரைச்சு வச்சா நம்ம வெறும் உடம்பு கை கால் வலி இருந்தா வெறும் சுடுதண்ணில கூட ஆத்தி குடிச்சுக்கலாம். குழந்தை பிறந்தவங்க இல்ல, யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிடுறதுனால உடம்புக்கு நல்லதுதான். எல்லாமே இது மருந்து பொருட்கள் தான், அதனால நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. சரி, அடுத்து இது வெள்ளை மிளகு. மிளகு வந்து உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்திக்கு. மிளகுலயே வெள்ளை மிளகு இருக்கு. வெள்ளை மிளகு, இந்த வெள்ளை மிளகு வந்து நம்ம இதுக்காக நம்ம கொடுக்கறது, உடம்பு வலி இதெல்லாம் வாங்குறதுக்காக கொடுக்கறது. எல்லாமே சளி, உடம்பு வலி. ஏன்னா பேறுகாலம் ஆன சமயத்துல ரொம்ப உடம்பு பெயினா இருக்கும். எனக்கு நான் சுகப்பிரசவம் ஆனவங்களுக்கு நிறைய வலிக்கும், அதனால அந்த மிளகு சேர்த்து கொடுக்கறது. இந்த சதகுப்பை சொல்றது, சதகுப்பை, இது சதகுப்பைன்னு சொல்றது. தீட்டு போகாம இருந்தாலும் போக வச்சிடும். ஒரு வேளை போகாம இருந்தா அடிச்சுண்டு வழியில வந்து அடுப்பு கீழே வந்து எங்கள் மாதிரி நின்றுக்கும் தட்டி, அது நிக்க விடாம கிளீனா போக வச்சிடும். அதுக்குதான் இந்த சதகுப்பை. இது வால் மிளகு, நம்ம உடம்பு சூட்டை கொடுக்கணும். வாழ்வாலா இருக்கும். ஆமா, வாழ்வாலா இருக்கும் வால் மிளகு. உடம்பு சூட்டை தக்க வச்சிருக்கும், உடம்பு சூட்டை குறைய விடாது. அந்த நமக்கு எவ்வளவு சூடு வேணுமோ அந்த தண்ணி வராம கரெக்டான சூடோட வச்சிருப்போம். ஒண்ணு சூட குறைக்குது, ஒண்ணு சூட கரெக்டா வச்சுக்கிறது. சூப்பர்ல அது. அதுக்காக இந்த வாழ்மிளகு. இது அதிமருது கட்டை. அதிமதுர கட்டை. இது வந்து குழந்தைகளுக்கு பாலை ஊற வைக்கும், வாய்க்கு ருசி கொடுக்கும். அந்த சமயத்துல சாப்பிடறதுக்கு நினைப்பு வராது, நம்ம படுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம படுத்துட்டு இருந்தா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த கட்டை. இது பால் ஊற வைக்கும், நல்லா வாய்க்கு ருசி கொடுக்கும். இந்த கட்டையை சும்மாவே வாயில சவைச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னாக்க அது இனிப்பா இருக்கும். வாயில எடுத்து போட்டு சவைச்சு பாருங்க, இனிப்பா இருக்கும். சரி, இது மிளகு, நம்ம சாதாரண மிளகுதான், ரசம் வைக்கிற மிளகுதான். இந்த மிளகு வந்து உடம்பு வந்து இருக்கும், நம்ம உடம்பு லூஸ் ஆகாம எலும்புகள்லாம் ஒரு தளர்ந்து போயிருக்கும், அது இருக்கிறதுக்காக இந்த கருமிளகு கொடுக்கறது. இந்த ஜாதிக்காய் வந்து தூக்கத்துக்கு கொடுக்கும், தூக்கம் கொடுக்கும், வாய் ருசி கொடுக்கும். இது நம்ம பிரியாணி இதெல்லாம் போடுவாங்க, சாதாரணமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருள் தான். வாய் ருசிக்காக வாய் ருசி கொடுக்கும், நல்லா தூக்கம் கொடுக்கும். நல்லா குழந்தை பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் தூக்கம் வரணும் இல்லையா, அதுக்காக தூக்கத்துக்காக கொடுக்குறது. சுக்கு, இஞ்சியை வந்து உடனே கையில கொடுக்க முடியாது, அதனால இந்த சுக்கு பால் வந்து சுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதுல இருக்கிற சத்துனால இந்த இரும்பு சத்து வந்து நமக்கு உடனடியா நம்ம இழப்ப தடுக்கும். அதுக்காக இரும்பு சத்தை நமக்கு எடுத்து இந்த பொடியை நம்ம கொஞ்சம் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டோம்னாலே உடம்பு நல்லது. பால் வெங்காயம் வந்து குழந்தைகளுக்கு தேய்ச்சி கொடுப்பாங்க. இதை நம்ம உடலோட சேர்த்துக்கிட்டா வயிற்று பொறுமல், வயிற்று உப்பிசமா இருக்கிறது, அந்த வயிற்று பொறுமல் உப்பிசம் அதெல்லாம் வராது, வயிற்று கோளாறு எதுவும் பண்ணாது. மாச்சக்காய் வாய் புண்ணு இதுகள் வராம இருக்கிறதுக்கு இதை நம்ம மருந்தோட சேர்த்துக்கிறது. இதை சேர்த்துக்கிட்டோம்னாக்க இப்ப இதெல்லாம் இவ்வளவு அளவு, இது எல்லாமே எவ்வளவு அளவு இருக்கு? எல்லாமே காக்கா கிலோ இருக்கு. இந்த இது எல்லாமே சம அளவு தான் போடுவோம். ஆனா இந்த மாச்சக்காய் மட்டும் கொஞ்சமா போட்டுக்கிறது. இது வாய் புண்ணுக்காக மட்டும் தான் போடுறது. வாய் இன்னொன்னு சூடா படுத்துட்டே இருக்கும் போது உடம்புல சூடு வந்து வாய் புண்ணு வந்துடும்,
குழந்தைக்கு பால் சவட்டி குடிக்கும் போது வாய் புண்ணு வந்துடும் குழந்தைக்கு வராம தடுக்கிறதுக்காக நம்ம மனம் தாய்மார்களை கொடுக்குறோம். தாய்மார்கள் இப்ப சாதாரணமா இப்ப இருக்க ஒருத்தருக்கு வாய் புண்ணு வந்துச்சுன்னா இந்த மாச்சக்காயை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். தேய்ச்சு பால்ல தேய்ச்சு நம்ம வாயில தேய்ச்சு நம்ம வாயில புண்ணு இருக்கோ அதை வச்சுக்கிட்டோம்னாக்கா அது சரியா போயிடும். சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். இவ்வளத்தையும் அரைச்சு வச்சு இதெல்லாமே வறுத்து அரைக்கணும் இல்லையா? ஆமா, லேசா விதும்பல் அரைக்கணும். வறுக்கிறோம் நல்லா கருக விட்டுற கூடாது. சும்மா லேசா சூடா மாடல அந்த ஈரப்பசை போறதுக்காக. ஏன்னா நம்ம 4 படம் வச்சிருக்க மருந்து இல்லையா, கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஈரப்பதம் மட்டும் அதுல இருக்கிற ஈரப்பதம் போறதுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் மொத்தம் சேர்த்து அரைச்சிடணும். பொடி பண்ணி அரைச்சு பொடி வச்சு அரைச்சு இடிக்கிறதுக்கு அந்த காலத்துல இடிச்சாங்க, இப்ப இடிக்க முடியாது. அதனால மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழந்தை பெற்ற குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டாலும் அவ்வளோ கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். இந்த பொடி தான் இது. இப்போ நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு, இவ்வளோதான் இருக்கு பாட்டிலில். உள்ள போடுங்க. இது அரைச்சது நிறைய அரைச்சது காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த இவ்வளோண்டு தான் இருக்கு. அதனால தான் இப்போ இந்த பொருள்லாம் வாங்கி இப்போ அரைக்க போகிறோம். இப்போ வறுத்து அரைச்சிட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இது எந்த பதத்துல வறுக்கணுங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப கறிக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்றேன் அப்படின்ட்டு அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா அப்படியே லேசா மட்டும் இது பண்ணி எடுக்கணுமா, எனக்கு அந்த பக்குவம் தெரியல. அம்மா நம்ம லைட்டா தான் பண்ணணும், ரொம்ப வறுத்துடவும் கூடாது, அதுக்காக அது வறுபடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இங்க கொஞ்சம் பொருட்கள்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே வறுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் இருக்கு. இது எல்லாமே 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கோம் எல்லாமே. மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சுங்க. நல்லா வறுக்கலை, அது அந்த பதத்தில் வறுத்து எடுத்துட்டாங்க அம்மா. இப்போ இது என்னம்மா, ஓமமா? ஓமம் வறுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுக்கணும். ரொம்ப இதாக பண்ணி வறுத்துட்டாலும் அதோட மருத்துவ குணம் மாறிடும். அதுக்கடுத்து இது என்னது, திப்பிலியா? திப்பிலி மட்டும் இன்னும் வறுக்கணும். இது பால் பெருங்காயம், இதையும் வறுத்தணுமா? சூடேற்றணும், வறுக்கக்கூடாது. இது ஏன் இந்த மாதிரி லைட்டா சூடு ஏற்றி நம்ம வறுத்து, நம்ம வறுக்கலை, சூடு ஏற்றி பதமாக சூடு ஏற்றி நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப நாள் வச்சிருக்க போகிற பொருள் இல்லையா? அதனால இதில் பூச்சி எதுவும் விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை லைட்டாக அந்த பதத்துக்கு லைட்டாக சூடேற்றி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வெயிலில் போட்டும் அரைக்கலாம் அப்படின்றாங்க அம்மா. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாத்தியம், அது கரெக்டாக வருமானு தெரியல. இப்போ வெயிலில் போட்டுட்டோம்னா அதில் ஏதாவது தூசி விழுந்துடலாம், அந்த மாதிரி செஞ்சிடலாம். அதனால நம்ம இப்போ பதமாக நம்ம சூடேற்றிட்டு அரைக்கிறதா நல்லது. இப்போ கடைசியாக திப்பிலியை சூடேற்றிட்டு இருக்காங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிம்மில் தான் வச்சுருக்காங்க, ஹையிலே இல்லை. அடுப்பு பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்காங்க. வச்சுட்டு அந்த பதமாக அது ஏதோ வாசனை வரவும் அப்படியே அரைக்கிறணும் அப்படின்றாங்க. அந்த பதம் எனக்கு கொஞ்சம் தெரியலை. ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம்னா, இல்லை நீ கறிக்கிருவ வேணாம், அந்த பதம் வராது அப்படின்றாங்க. அவங்களே பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்மெல் பார்த்துக்கிறாங்க, அது ஏதோ அந்த ஸ்மெல் வரணும்னு சொல்லிட்டு. இது என்ன பொருள் பேர் எனக்கு தெரியல, அதில் ஸ்மெல் எப்படி எனக்கு பார்க்க தெரியும், எனக்கு தெரியல. திப்பிலி, திப்பிலியில் என்ன ஸ்மெல் இருக்கும் முன்னப்ப நம்ம தெரிஞ்ச. சீரகம் என்ன ஸ்மெல் இருக்கும், பெருஞ்சீரகம் என்ன ஸ்மெல் இருக்கும், திப்பிலியோட ஸ்மெல் என்ன நம்மளுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு தான் தெரியுது.
அதனால் அந்த ஸ்மெல் வரவும் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடுறாங்க அவங்க. லாஸ்ட்டாக பால் பெருங்காயம் மொத்தமாக அரைச்சி பொரியல் பச்சையாக வச்சு கொஞ்சம் கொஞ்சம் 3 பேர் வளர்ந்து எடுத்து பச்சையை எடுத்து வச்சு பச்சை அரைச்சி அப்படியே இதை கொடுத்தோம்னாக்க மஞ்சள் நிறையா பச்சை மொழி கொடுப்பாங்க. ஒரு நல்லது கசாயத்துக்கு காரம் மருந்து காரம் மருந்து இப்படியெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இஞ்சி தேன் வெல்லம் வெள்ளப்பூ நிறையா வெல்லம் மண்ணை கருப்பட்டி 1 கிலோ வெள்ளம்னாக்க 1 கிலோ வெள்ளம்னாக்க இந்த பால் பெருங்காயத்துக்கு அடுப்பை அமர்த்திட்டாங்க பாருங்க. அடுப்பை அமர்த்திட்டாங்க. அந்த சட்டி சூடுலேயே தான் வச்சு அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எல்லா பொருளும் வறுத்ததுக்கு பின்னாடி கடைசியாக அந்த பால் பெருங்காயத்தை போட்டு அந்த அந்த வடச்சட்டியோட அந்த சூடில் வச்சு இதை பண்ணாலே போதும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெருங்காயம் வாட நம்மளுக்கு தெரியும். நல்ல ஸ்மெல், சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. பெருங்காயம், பால் பெருங்காயம் வறுத்து முடிச்சாச்சு. அரைச்சிட்டு வந்தாச்சு. சிவஸ்வா